Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த 3ஆம் மாதம் அதிகாலை வேளையில் வாக்குத்தத்த ஆராதனைக்கு கலந்து கொண்டிருக்கிற யாவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். முதலாவது 2 மாதங்கள் நடத்தின நம் அருமையான ஆண்டவராகிய இயேசுவை நாம் நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? 2 மாதம் உங்களுக்கு தான் தெரியும் ஆண்டவர் எப்படி நடத்தினார், எந்தெந்த வழிகளுக்குள்ளாக நீங்கள் உங்கள் குடும்பம் கடந்து சென்றது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அந்த வழிகளிலே கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்தார், ஆண்டவர் உங்களுக்கு எப்படியெல்லாம் வெளிப்பட்டார், எந்த வழிகளிலெல்லாம் கர்த்தர் அவர் உங்கள் வாழ்க்கையை கடந்து வந்து செயல்பட்டார். ஒரு விசை அதை நினைவில் கொண்டு கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். உங்கள் இருதயத்தின் வாசல் திறக்கப்படட்டும். முழு இருதயத்தோடு கர்த்தருக்கு முன்பாக நடத்தின எல்லா வழிகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எத்தனை தீமைகளை துஷ்டன் நம் வாழ்விலே சிந்தித்திருந்திருப்பான். நம்மிலே ஏதாவது ஒரு காரியத்தை திணிக்க வேண்டும் என்று, நம்முடைய சந்தோஷத்திற்குள்ள, நம்முடைய சமாதானத்திற்குள்ள திணிக்க வேண்டும் என்று எத்தனை காரியங்களை துஷ்டன் திட்டமிட்டிருப்பான். ஆனால் சிலுவை சகல கையெழுத்தையும் குலைத்து போட்ட கர்த்தர் ஒன்றும் நம்மிலே பற்றி சேர விடாதபடிக்கு நம்முடைய சட்டைகளின் மறைவிடத்தில் அழகாக நேர்த்தியாக அழும்போது, உடைக்கப்படும் பொழுது, தவிக்கும் பொழுது, சோர்ந்து போகும் பொழுது, தத்தளிக்கும் பொழுதெல்லாம் என்ன பியூட்டிஃபுல்லா கர்த்தர் நம்மளை நடத்தியிருக்கிறார். மனம் திறந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? நீ நல்லவர் ஆண்டவரே, நீ நல்லவர், என் வாழ்விலே நீ நன்மை செய்தீர், உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவன் நமக்கு தந்த வாக்குறுதிகள் தான் நமக்கு ஊன்றுகோலாக 2 மாதம் நாம் பிடித்து கொண்டு நடக்க கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டினார். ஒரு வார்த்தைகள் உண்மை உள்ளது. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகள் உண்மை உள்ளது, அது ஒளிந்து போகாதது. அது இப்பொழுது எழுதப்பட்டதல்ல, இப்பொழுது உருவாக்கப்பட்டதல்ல, ஆதியிலே வார்த்தை இருந்தது என்று யோவான் நமக்கு அழகாக எழுதி காண்பிக்கிறார். உண்மையாகவே வார்த்தைகள் மூலமாக தான் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதம் கர்த்தர் நமக்கு அழகான ஒரு வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார். எசேக்கியேல் புஸ்தகத்துல 36ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்தை ஆண்டவர் இந்த மாதம் நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறார். எசேக்கியேல் புஸ்தகத்துல 36ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனம், அந்த வசனத்தை நாம் வாசிப்போம். இதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். இதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். ஆங்கிலத்துல இன்னும் பியூட்டிஃபுல்லா இருக்கு. I am for you and I will turn to you and you will be tilled and sown என்று அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. தமிழ்ல காட்டில இன்னும் கொஞ்சம் பியூட்டிஃபுல்லான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல ஆங்கிலத்துல சொல்லி இருக்கிறது. I am for you, நான் உனக்காக இருக்கிறேன். இந்த மாதம் நமக்கு என்ன நடக்க போகுது, இந்த மார்ச்ல என்ன சம்பவிக்க போகிறது, எந்த சூழ்நிலைகளுக்குள்ளாக, எந்த அவஸ்தைகளுக்குள்ளாக, எந்த வழிகளுக்குள்ளாக நீங்கள் போக போகிறீர்கள் என்று நமக்கு தெரியாது. ஆனால் தேவன் அதை அறிந்து வைத்திருக்கிறார். ஏனென்றால் நாட்களை அவர் மாத்திரம் தான் அறிந்து வைத்திருக்கிறார். என்ன சம்பவிக்கும், என்ன சம்பவித்துக் கொண்டு இருக்கும், சகலத்தையும் அறிந்த கர்த்தர் தான் முன்கூட்டியே இந்த மாதத்திற்குள்ளாக நுழைந்து இந்த மாதத்தை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு முன்னாடியே கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த மாதம் நான் உன் கூடவே இருப்பேன் அப்படின்னு சொல்றார். என்ன பியூட்டிஃபுல்லா! அப்ப காட்ஸோடைய பிரசன்ஸ், காடோடைய சப்போர்ட், காடோடைய உதவி எல்லாம் இந்த மாதம் முழுவதும் நம்மளோடு கூட இருக்க போகிறது. எந்த நிலையில இஸ்ரவேலர் இருக்கும் பொழுது கர்த்தர் இந்த வாக்குறுதியை கொடுத்தார்? அவர்கள் தங்கள் நிலங்களை இழந்து ஆண்டவருடைய பேருக்கு அவப்பேரை உண்டாக்கி தங்கள் வாழ்க்கையில எல்லாவற்றையும் நஷ்டப்படுத்தி கொண்டு ஒன்றுமில்லாத நிலைப்பாட்டில் நிற்கும் பொழுதுதான் இனி ஒரு சீரமைப்பு கிடைக்குமா, இனி ஒரு வாய்ப்பு கிடைக்குமா, ஆண்டவர் இரக்கம் பாராட்டுவாரா என்ற ஒரு பெரிய கொந்தளிப்பின் மத்தியில நிற்கும் பொழுதுதான் ஆண்டவர் அவர்களுக்கு வாக்குறுதி கொடுக்கிறார். நான் மறுசீரமைப்பை திட்டமிட்டு இருக்கிறேன் என்றுதான் ஒரு பியூட்டிஃபுல்லா. அப்போ இந்த மாசம் ஒருவேளை
2 மாசத்துல இந்த சிந்தனையிலே நீங்க டிராவல் பண்ணி இருந்திருப்பீங்கன்னா உங்களுக்கு ஆண்டவர் சொல்றார், ஒருவேளை என் நிலைப்பாட்டுகள், என் வாழ்க்கையின் போக்கெல்லாம் இப்படிதான் இருக்கு என்று நீங்கள் சிந்தித்துக் கொண்டு இருப்பீர்கள் என்று சொன்னால், இஸ்ரவேலுடைய சூழ்நிலைகளை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நான் சொன்னல, அவர்களுடைய தோல்வி, அவர்கள் பாலடைந்த நிலைகளில தான் கர்த்தர் அவர்களுக்கு அழகான ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார். ஒருவேளை உங்க வாழ்க்கையிலும் நாளுக்கு நாள் நான் பாலடைந்து கொண்டிருக்கிற நிலைதான், என் வருமானம், என் சந்தோஷம், என் சமாதானம், என் ஆரோக்கியங்கள் எல்லாம் நாளுக்கு நாள் டவுன்லைன்ல தான் போயிட்டு இருக்கு, கீழ் நோக்கி தான் போயிட்டு இருக்கு அப்படின்னா, கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், உங்களை கைவிடுகிற ஆண்டவர் அல்ல. ஒருவேளை தேவனுக்கு உங்கள் நிமித்தமாக அவப்பேர் ஏற்பட்டிருந்து அது நிமித்தமாக சில காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில இருந்தாலும், அவர் இரக்கம் உள்ள கர்த்தர் இந்த மாதம் உங்களோடும் இடைப்படுகிறார், உங்களுக்காகவும் இடைப்படுகிறார். உங்களை மறுசீரமைப்பு செய்து, உங்களை பண்படுத்தி, உங்களை செழிக்க பண்ண கர்த்தர் திட்டமிட்டு இருக்கிறார். இவர்கள் ஒரு என்ன சொல்ற, ஒரு ஒழுங்கற்ற நிலையில இவர்கள் காணப்படுகிறார்கள், அடிமைத்தனத்து நுகத்திலே காணப்படுகிறார்கள். செல்வம் இல்ல, செழிப்பில்ல, சந்தோஷம் இல்ல, சமாதானம் இல்ல, தேவனுடைய உதவியும் இல்லாத நிலையில இருக்கிறோம் என்று அவர்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது, கர்த்தர் அவர்கள் மேல் கவலைப்படுகிறார் என்ற தெளிவை தான் இந்த வசனம் காண்பிக்கிறது. உங்கள் மேல் நான் சிந்தை உள்ளவனாய் இருக்கிறேன், உங்கள் மேல் நான் கவலையாய் இருக்கிறேன், உங்கள் நிலைகளை பார்த்து என்னால் பொறுமையாய் இருக்க முடியல என்ற ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆண்டவர் தான் நீங்களும் நானும் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த ஆண்டவர் தான் இந்த மாசம் உங்களோடும் என்னோடு சொல்லுறார், ஏன் பட்சத்தில் அவர் இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். எக்ஸாம் எழுதுற பிள்ளைங்க இருக்கிறீங்க, ப்ரொமோஷனுக்காய் காத்திருக்கிற பிள்ளைங்க இருக்கிறீங்க, பலவிதமான சூழ்நிலைகளுக்குள்ளாக, சேலஞ்சஸ்க்குள்ளாக நுழைய வேண்டிய, போக வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறவர்கள் இங்க இருப்பீர்கள், ஜாபை தேடுகிறவர்கள் இங்க இருப்பீர்கள், குடும்பத்துல பல காரியங்களை சிந்திக்கிறவர்கள் இருப்பீர்கள், பிள்ளைகளை எங்க கொண்டு போகணும், என்ன செய்யணும், எதுல சேர்க்கணும், பிள்ளைகளை சேர்ப்பதற்கு என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் நம்ம கிட்ட இருக்கு, எது இல்லை என்று தத்தளிக்கிறீர்கள். எந்த காரியமா இருந்தாலும் ஆண்டவர் சொல்றார், நான் உன் பட்சத்தில் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். எனக்கு ஒரு நல்ல ஒரு அப்பா, நல்ல ஒரு பினான்சியல் சப்போர்ட் செய்யற நபர்கள், நல்ல ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்டு, ஒரு நல்ல பெரிய பேக்ரவுண்ட் எனக்கு இருந்துச்சுன்னா, ஒரு பெரிய அசட் இருந்துச்சுன்னா எல்லா காரியத்தையும் செய்ய முடியும். எனக்கு அந்த பவர் கிடைச்சிருந்துச்சுன்னா அவங்களுடைய உதவிகள், இவங்களுடைய உதவிகள், பல சிந்தைகளை உங்களுக்குள்ளாக போட்டு நீங்க ரொம்ப குழப்பிக்கொண்டு உங்களுடைய வாழ்விலே நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு தான் இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். அவர் சொல்றார், நான் உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்றார். யார் இந்த மாசம் உங்களை விட்டு விலகினாலும் நீங்க கவலையே படாதீங்க. என்ன உங்க வாழ்க்கை விட்டு அகன்று போனாலும் கவலையே படாதீங்க. உங்களுடைய அலோன்லினஸ்ல கர்த்தர் உங்க கூட இருப்பேன்னு சொல்லுகிறார். சில நேரத்துல இந்த மாசம் சிலர் உங்களை ஏமாற்றலாம், சிலர் உங்களை விட்டு போகலாம், சிலர் உங்களுக்கு துரோகம் செய்யலாம், சிலர் உங்களுக்கு உதவி செய்யாமலே இருக்கலாம். பயனுள்ளவர்கள் பயனற்றவர்களாக இந்த மாதம் போகலாம். ஆனா கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்றா, நான் உன் பட்சத்தில் இருப்பேன். ரோமருக்கு 8ஆம் அதிகாரத்துல விசுவாசிகளுக்கு தைரியம் உண்டாக்கத்தக்கவனமாக பவுல் எழுதும்போது இப்படியாக எழுதுகிறார், கர்த்தர் நம் பட்சத்தில் நிற்கும் பொழுது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? 8:31 என்ன தெளிவா பவுல் எழுதியிருக்கிறார். கர்த்தர் நம் பட்சத்தில் நிற்கும் பொழுது ஆண்டவர் நம்ம கூட நிற்கிறவர் மாத்திரமல்ல, கூட வருகிறவர் மாத்திரமல்ல, நமக்கு எதிராய் வருகிற எல்லா காரியத்திற்கும் என்ன செய்ய வேண்டுமோ அதையும் சொல்லுகிறார். நான் உனக்கு சப்போர்ட்டா, ஐ வில் பி வித் யூ மட்டுமல்ல, நான் உன் கூட இருப்பேன் மாத்திரமல்ல, உன் பட்சத்தில் உனக்கு துணையாகவும் இருப்பேன். நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், நான் உனக்காக யாவையும் செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிற ஒரு நல்ல தெய்வம் தான் இன்றைக்கு உங்களோடு இடைப்படுகிறார். என்ன அருமையான ஒரு வாக்குத்தத்தம் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நான் உங்கள் பட்சத்தில் நின்று இருந்து உங்களை கண்ணோக்குவேன். உங்கள் பட்சத்தில் இருக்கிறது மட்டுமல்ல, ஐ எம் கோயிங் டு லிசன் யூ. நான் உன் பக்கமா திரும்ப போறேன் அப்படின்னா, நிறைவானவர், பரிபூர்ணம் உள்ளவர் உங்கள் பக்கமாய் திரும்பும் பொழுது உங்கள் வாழ்விலே அவர் அட்ரஸ் பண்ற ஒவ்வொரு குறைவுகளையும் கர்த்தர் நிறைவுபடுத்த போகிறார். எதெல்லாம் கர்த்தர் கண்ணோக்குறாரோ, எதெல்லாம் கர்த்தர் அட்ரஸ் பண்றாரோ, அவைகள் எல்லாம் இந்த மார்ச் மாசம் அவர் காரியங்களை நடப்பிக்க போகிறார். அப்படின்னா இந்த மாசம் ஆண்டவர் அவர் எப்பவுமே ஓய்ந்திருக்க மாட்டார், நமக்காக காரியங்களை நடப்பித்துக் கொண்டே இருப்பார். ஆனா இன்னும் ஒரு உறுதியாய் சொல்றார்,
I am going to be in the work. நான் உங்களுக்காக செயல்பட்டு கொண்டு இருக்க போகிறேன். நான் உங்களுக்காக நன்மைகளை செய்து கொண்டே இருக்க போகிறேன். ஹல்லேலூயா. அதான் இங்க ரொம்ப அழகா சொல்றது, பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். எங்கே நான் அழிக்கப்பட்டனோ, எவைகளிலே நான் அழிக்கப்பட்டனோ, எங்கெங்கெல்லாம் என்னுடைய அழிவுகள் வெளியாய் காணப்பட்டதோ அந்த இடங்களிலே எல்லா கண்களும் காணத்தக்க வண்ணமாக ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார், நான் உங்களை பண்படுத்தி உங்களை விதைக்க போகிறேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்த போதுமானவர். ரோமர் 8:28 சொல்லும் பொழுது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர், அவரால் அழைக்கப்பட்ட நீங்க கர்த்தரில் இந்த மாதம் முழுவதும் அன்பு செலுத்துவீங்கன்னா, அவரே சார்ந்திருப்பீங்கன்னா, அவரிலே நம்பிக்கை வைப்பீங்க அப்படி சொன்னா, அவர் உங்களுக்காக சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே அவர் நடத்தி தர போதுமான ஆண்டவராய் இருக்கிறார். என் கூட சேர்ந்து நம்ம எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? எந்த நிலையிலும் தனிமையா இருக்கிற தத்தளிக்கிற யாரும் இல்லைன்னு சொல்ல வேண்டாம். உங்களுடைய எல்லா காரியத்திற்கும் இந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து எசேக்கியேல் 36:9 படி ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. என் பட்சத்தில் நீர் இருக்கிறீர் ஆண்டவரே, என்னை கண்ணோக்கி பார்க்கிறீர் ஆண்டவரே, என்னை பண்படுத்தி என்னை விதைப்பீர் என்று சொன்னீரே. உன்னை பண்படுத்துறது மாத்திரமல்ல, உன்னை செழிக்க வைக்க போகிறா. உன்னோடு கூட இருக்கிறது மாத்திரமல்ல, உன்னை கண்ணோக்க போகிறா. உன் காரியங்களை முழுவதுமாய் அவர் பொறுப்பெடுக்க போகிறா. நான் உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். நல்ல ஆண்டவரே, நீ தந்திருக்கிற இந்த வாக்குத்தத்தத்தின்படி இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்குரிய ஆண்டவரே சகல காரியங்களும் நீ அறிந்து நீ செய்ய போகிற காரியங்களை இன்றைக்கு வாக்குறுதிகளாக நீ தந்திருக்கிறீர் ஆண்டவரே. உண்மையாகவே அவர்கள் போய்கொண்டிருக்கிற பாதைகள் ஒருவேளை ஏற்கனவே தனிமையாக்கப்பட்டவர்களாக, இல்லாவிட்டால் வருகிற நாட்களில் தனிமையாக்கப்பட போகிற சூழ்நிலைக்குள்ள தள்ளப்படுகிறவர்களாக எந்த நிலையில இவர்கள் போக போகிறான் என்பதை நீர் மாத்திரம் தான் அறிந்திருக்கிறீர். அவர்களுக்கு ஏதுவான வார்த்தைகள் நீ தந்திருக்கிறீர் ஆண்டவரே. அவர்கள் அழிவுகளில் இருந்து, அவருடைய நஷ்டங்களில் இருந்து, அவருடைய அவமானங்களில் இருந்து, அவருடைய நிந்தைகளில் இருந்து, அவருடைய குறைபாடுகளில் இருந்து நீர் அவர்களை பரிபூர்ணப்படுத்த போகிறேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீர் அப்பா. நான் கூட இருப்பேன் சொன்னீங்களே இம்மானுவேலரே, நீர் இவர்களோடு இருக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம், எங்களோடு இருக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளேயும் இந்த வார்த்தைகள் தைரியத்தை உண்டாக்கட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் கூட நின்று இவர்களுக்கு தேவையான ஸ்ட்ரென்த் நீர் தருவீராக, கரேஜஸ் தருவீராக, இவருக்கு தேவையான விஸ்டம் தருவீராக. இவருடைய வாழ்க்கைக்கு நேராய் வருகிற எல்லா சேலஞ்சஸையும் எதிர்கொள்வதற்கு உம்முடைய பலத்தை, உம்முடைய தைரியத்தை, உம்முடைய திடனை, உம்முடைய ஞானத்தை தந்து இந்த மாதம் வருகிற சகல எதிர்ப்புகளையும் ஆண்டவரே ஓவர் கம் பண்ண ஜெயிக்கத்தக்க வண்ணமாக நீர் இவைகளை தந்து இவர்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த மாதம் முழுவதும் இவர்கள் ஜெயமாய் காணப்படட்டும். இவர்கள் செய்கிற எல்லா காரியங்கள், இவருடைய கையின் பிரயாசங்கள், இவருடைய எல்லா விதமான நன்மைக்குரிய காரியங்கள், எல்லா வாசல்களும் இவர்களுக்கு அனுகூலமாய் திறந்து இவர்கள் சம்பூர்ணமுடையவர்களாக காணப்பட உம்முடைய திரியேக தேவனுடைய நாமத்தினால நான் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். நன்மைகள் இவர்களுக்காக நீ செய்து கொண்டிருக்கிறதை இவர்கள் கண்கள் காணட்டும். உம்முடைய உதடுகள் அதை சொல்லி சொல்லி உம்மை துதிக்கட்டும். இவர்களை நான் வாழ்த்தி அனுகிரகித்து ஆசீர்வதிக்கிறேன். என்றும் உம்முடைய காவலுக்குள்ளாக ஆண்டவர் எப்பொழுதுமே காணப்பட உம்முடைய காவலிலே இவர்களை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். வார்த்தைகளை நம்புங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.